காலையில கிரவுண்டில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பீச் பிடிக்கலான்னு பார்த்தா இங்கே கல்யாண செட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி இங்கே விளையாட முடியாதுன்னு நினச்சின்னு ஃபஸ்ட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு புது சிஎஸ்கே ஜர்சியோ புது ஷோ நீங்கள் போட போகிறோம். என் ஃப்ரெண்ட் ராஜஸ்தானி, ஆனால் அவன் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணி சிஎஸ்கே ஜர்சி தான் நீங்கள் போட்டு வந்துக்கிறான். காலையில் கிரவுண்டில் கல்யாண செட்டப் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே விளையாட முடியாது. ஸோ டேரெக்டாக நம்ம இப்போ மும்பையில் செகண்ட் லார்ஜஸ்ட் கிரவுண்ட் ஓவல் மைதானுக்கு டேரெக்டாக கிளம்பிட்டோம். ஸோ ஆல்ரெடி லேட்டாக இருக்கிறதுனால டேரெக்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு டாஸ் போட்டுட்டோம். ஸோ வழக்கம் போல் டாஸ் தோத்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் வேறு இன்றைக்கி என்ன பிரச்சனைனா நாங்கள் 8 பேர் மட்டும் தான் நீங்கள் வந்தோம். ஏன்னா மீதி பேர் அப்சென்ட். இதில் வேறு 5 பேர் மட்டும் தான் நீங்கள் பேட்ஸ்மேனு. ஸோ இது ஒரு ப்ரெஷரில் நாங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணோம். अरे शॉट ओ अरे एक नंबर घूमे 2 रन अरे एक नंबर यार. ஸ்டார்டிங் 3 ஓவரில் 2 விக்கெட் விட்டுட்டு 8.3 ஓவரில் நாங்கள் 97 ரனுக்கு இருக்கும்போது நாங்கள் 8 பேர் அவுட் ஆகிட்டோம். ஸோ இப்போ தான் ஆன் த வேல என் ஃப்ரெண்ட் வந்து நின்றான். ஆனால் அவங்க வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாங்கள் 97 ரன்னோட நாங்கள் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நல்லா பாலிங் லைனப்போட வந்ததால் நாங்கள் ஸ்டார்டிங்கில் நல்லா விக்கெட் எடுத்துட்டு 87 ரன்ல நாங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக 10 ரன் டிஃபரன்ஸில் நாங்கள் இது கேம் வின் பண்ணிட்டோம். அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ஜெயிச்ச கையோட இது ஒரு பேலன்ஸான ஃபுட் சாப்பிட்டுட்டு அடுத்த மேட்ச்சில் சந்திக்கலாம். டாடா பாய்.